வணக்கம். கடந்த 60 வருடங்களாக திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்தியாவுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக திமுக எப்போதும் இருக்கும் என்பதை நேற்றைய தினம் மீண்டும் நிரூபித்திருக்கிறது. நேற்றைய தினம் நீங்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இந்தியா கூட்டணியினுடைய சார்பில் டெல்லியில் ஒரு மிக முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் ராகுல் காந்தியையும் காங்கிரஸ் தலைவர்களையும் பார்த்து அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், இடதுசாரி கட்சிகள், இப்படி இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய 20க்கும் அதிகமான கட்சிகள் மொத்தமாக அவர்களை உண்டில்லன்னு பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? காங்கிரஸினுடைய தலைவர்கள் எப்போதுமே பெருந்தன்மையோடு நடந்து கொள்வதில்லை, கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுப்பதில்லை. தமிழ்நாடு அரசியல் சூழலை காங்கிரஸ் இன்னமும் நன்கு உணரவில்லை. திமுக இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு காரணம் காங்கிரஸ். திமுக இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி இருப்பது என்பது நல்ல அறிகுறி அல்ல. இப்படிப்பட்ட விமர்சனங்களை ராகுல் காந்தியை பார்த்து இந்த தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி இறுதியில் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ராகுல் காந்தி சொன்ன அடுத்த நொடியில் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? கடந்த காலங்களில், அது சமீப காலமாக சில கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அவற்றையெல்லாம் மீறி நாம் பாஜகவை வீழ்த்துவதற்கு ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் இந்தியா கூட்டணியில் திமுக வரணும்னு விரும்புகிறோம். ஆனால் திமுக சில அநாகரிகமான விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்கிறார்கள், அதை அவங்க தவிர்க்கணும். இப்படியெல்லாம் ஜோதிமணி பேசியிருக்கக்கூடிய வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்க்க முடியும். நான் என்ன கேட்கிறேன் என்றால், திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லக்கூடிய கட்சி 20 வருடங்களாக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, சொல்லாமல் கொள்ளாமல் திமுகவினுடைய வாக்குகளை வாங்கிவிட்டு அதில் வெற்றி பெற்றுவிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காகவும் ஒரு அமைச்சர் பதவிக்காகவும் ஒரு பாரம்பரியமான கூட்டணியை முறித்து கொண்டு வெளியேறியது இந்தியாவுடைய நலனை பாதிக்காதா? அப்போ ஏன் அந்த நேரத்தில் நீங்கள் இதை பற்றியெல்லாம் பேசலை? பாஜகவை வீழ்த்தணும், கரெக்டு. பாஜகவை வீழ்த்துவதற்கு தாவேக்காவா திமுகவா அப்படின்னா சிறு குழந்தை கூட சொல்லும். கொள்கை அடிப்படையில் உறுதியாக நிலைப்பாடை எடுத்திருக்கக்கூடிய திமுக, அது கூட தானே காங்கிரஸ் நிற்கணும். ஆனால் என்ன, மீண்டும் சொல்கிறேன், சில பதவிகளுக்காக ஓடி போய் இன்னொரு கூட்டணியில் சேர்வது என்பது தமிழ்நாட்டு மக்களோ இந்திய மக்களோ அல்லது அரசியல் ஓரளவுக்கு புரிந்தவர்களோ மன்னிப்பார்களா? மன்னிக்கவே மாட்டார்கள். இப்போ என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் இந்தியா கூட்டணியோட சார்பில் நடந்தது. இப்போ ஊடகங்கள் எல்லாம் அங்கே என்ன பேசுனாங்க, என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத பேசுவாங்கன்னு பார்த்தா, ஏன் திமுக கூட்டணி இந்த இந்தியா கூட்டணியில் இடம்பெறலை, ஏன் வெளியே போனாங்க? கூடுதலாக ராகுல் காந்தியும் காங்கிரஸ் தலைவர்களும் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய பேனர்கள் எல்லாமே காங்கிரஸினுடைய துரோகங்களை பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய பல்வேறு பேனர்கள் டெல்லியினுடைய தெருக்களில் நிறைந்திருந்தது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் திமுகவிற்கு துரோகம் இழைத்திருக்கிறது. பக்கத்து மாநிலமான கேரளாவில் கம்யூனிஸ்டுகளுக்கு துரோகம் இழைத்திருக்கிறார்கள். இவை எல்லாமே ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறது. அப்படி என்றால் நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, பாஜகவை வீழ்த்தணும்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க, ஆனால் உங்களுடைய கூட்டணியே நீங்கள் பலவீனமாக்கி கொண்டிருக்கிறீர்களே, இது நியாயமா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது. ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தாவைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் யார்? திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இருக்குது. அவர்களுடைய கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற கட்சியை சார்ந்தவர்கள் கொடுக்கக்கூடிய துணையினால்தான் இன்றைக்கு தாவேக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. இந்தியாவுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல திமுக முன்னணியில் இருக்கிறது. நான் ஒன்று மட்டும் ஜோதிமணியை பார்த்து, ராகுல் காந்தியை பார்த்து கேட்குறேன். நீங்கள் பாஜக வீழ்த்தணும்னு சொல்கிறீங்க, கரெக்டு தான், யாரும் மறுக்கலை. ஆனால் கடந்த 12 வருடங்களில் இந்தியாவை பாதிக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எல்லாம் மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவில் நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு எதிராக நாடே திரும்பி பார்க்கக்கூடிய விதத்தில் மக்களை திரட்டி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாக நீங்கள் சொல்ல முடியுமா?
இப்போ பாரத் ஜோடோ பயணத்தை பற்றி சொல்ல வேண்டாம். பாரத் ஜோடோ பயணம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் எப்படி இருந்தது, பாஜக ஆட்சி நடக்காத மாநிலங்களில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பட்டியலிட்டு பேச முடியும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், 12 வருடங்களாக இவ்வளவு மோசமான ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவிற்கு எதிராக காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரியக்கம் மக்களை திரட்டி ஒரு போராட்டத்தை கூட நடத்தலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்தால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இல்லையா? இப்போ இது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் இன்னைக்கு காலையில் தினமலர் அவனுடைய ஊடக செய்தியாக ஒன்று போடுறான். திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறதாம். திமுக தனித்து விடப்பட்டது அப்படின்னு நீ சொல்கிற இல்லையா? ஆனால் இன்றைக்கு எல்லா கட்சிகளும் இணைந்து திமுகவை உடனடியாக இந்தியா கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்கிற குரல் இந்தியா முழுவதும் வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது என்றால், திமுக என்பது ஒரு சாதாரணமான இயக்கம் அல்ல. இந்திய அரசியலையே, வருங்கால அரசியலையே தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மிக முக்கியமான இயக்கம் என்பதை இந்தியா புரிந்து வைத்திருக்கிறது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது. நம்ம ஒன்று மட்டும் கேட்குறேன். திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுகவை பலவீனப்படுத்தி விட்டது காங்கிரஸ் அப்படின்னு. திமுகவை பலவீனப்படுத்தவில்லை காங்கிரஸ், காங்கிரஸ் தன்னைத்தானே பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதான் சரி. திமுக பலவீனப்படுத்தலை. திமுக ஏதோ அவர்கள் இன்னும் மிகப்பெரிய பலத்தோடு களத்தில் நிற்பதற்கான முயற்சிகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். களத்தில் காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இன்றைக்கு பாஜகவோ ஆர்எஸ்எஸோ கடந்த 12 வருடங்களாக களத்தில் என்னென்ன வேலைகள் செய்திருக்கிறார்கள், அதற்கு ஒப்பான வேலைகளை காங்கிரஸ் செய்திருக்கிறது என்று திருமாவளவனால் சுட்டிக்காட்ட முடியுமா? அப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, பலவீனப்பட்டு கொண்டிருப்பது காங்கிரஸ். காங்கிரஸினுடைய பல்வேறு முடிவுகள் என்பது மீண்டும் மீண்டும் பாஜகவை ஆர்எஸ்எஸ்ஸை வலுப்படுத்துவதாக இருக்கிறது. ஆகையால் உடனடியாக இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு ஆம் ஆத்மி ஆகட்டும் அல்லது திமுக ஆகட்டும், இந்த மாதிரியான கட்சிகளை எல்லாம் கூட வைத்து கொண்டு என்ன செய்யலாம் என்பதை யோசிப்பதுதான் வருங்கால இந்தியாவிற்கு நல்லது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.